வந்து உரம் கிடையாது. ஆனால் எந்த உரமும் இது செய்கிற வேலையை செய்யாது. நம்ம நிலக்கரி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே போன அந்த நிலக்கரி மரமெல்லாம் போனதை மக்கி இப்போ வெட்டி எடுத்து நிலக்கரியாக பயன்படுத்துதான். அந்த மரத்துடைய ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பட்டை, அந்த பட்டையை அரைச்சி தான் நமக்கு ஹியூமிக்காக கொடுக்குறாங்க. இது ஒரிஜினல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். அது வந்து பாருங்க, சும்மா ஒரு 2 பீஸ் தான் நம்ம போடுறோம். எப்படி அப்படி கீழே நூல் விட்டுக்கிட்டு போகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி போகணும். பலதானி விதைக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். மகசூல் நல்லா வரும். சில உப்பு மண், அமில மண், இந்த கார மண்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பயிர் வச்சாலும் வெள்ளையா வெளுத்து போயிட்டு வரவே வராது. அந்த மாதிரி மண்ணுக்களை இதை பயன்படுத்தும் போது சுத்தமாக பயிரே வரலைனாலும் இதை போடும்போது ஒரு 50% வரும். இதனுடைய வேலை என்னன்னா, நல்ல வளமான மண்ணாக மாற்றி கொடுக்கும். 2வது மண்ணில் ஈரத்தன்மையை அப்படியே நிலநிறுத்தி வைக்கும். இன்னும் நம்ம கொண்டு வந்த 1 கிலோ அப்படியே இருக்குது. நம்ம ஒரு பேரலுக்கு 1 கிலோ போட்டு ஒரு 5 சென்ட் 20 சென்ட் இந்த மாதிரி நம்ம